சேலத்துக்கு விஜயோட பிரச்சார பயணம் எப்பதான் தொடங்க இருக்குது, அது குறித்து சொல்லுங்க. இந்த முறை மாற்றுக் கட்சி இணைப்பு விழா சென்னையில் நடந்த போது கூட தளபதியிடம் சென்று சேலத்துக்கு அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து சேலம் தாங்கன்னா கண்டிப்பா வரணும்னு தலையாட்டார். எங்க கழக பொதுச் செயலாளருக்கும் கோரிக்கை வச்சிருக்கேன். 100% சேலத்தில் தான் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இங்கதான் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. பொங்கல் முடிந்த உடனே இப்ப சில இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இது முடிந்தவுடன் கண்டிப்பாக திரும்பவும் அணுகி தேதியை கேட்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. சேலம் தெற்கு தொகுதிக்கு நீங்க தான் வேட்பாளர் தான் சொல்லியிருக்காங்க, உண்மையா? வேட்பாளரை அறிவிக்கும் தகுதி என் தளபதிக்கும் கழக தலைவர் பொதுச் செயலாளர் வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. என் கழக தலைவரும் தளபதியும் அவர் அறிவிக்கிறது தான் வேட்பாளர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேட்பாளர்னாலும் வேட்பாளர், வேலை செய்யினாலும் வேலை செய்யணும். அவர் முகத்துக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் ஒழிய வேற யாருக்காகவும் ஓட்டு இல்லை. அவர் முகம் மட்டும்தான். அவர் எந்த இடத்துல யாரை நிக்க வச்சு இவர் தான் வேட்பாளர்னா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அது நீங்க கூட நிக்கலாம், என் குழந்தை கூட நிக்கலாம், என் குழந்தைக்கு வாக்குரிமைன்னா என் குழந்தை கூட நிக்க வைக்கலாம், யாரு வேணாலும் நிக்கலாம். தளபதி முகத்துக்காக மட்டும்தான் வாக்கு. அவர் யாரை அறிவிக்கிறாரோ அவங்க தான் வேட்பாளர். அதற்கான அதிகாரம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சேலம் தெற்கு தொகுதி தாவேகா சாதகமா இருக்க எப்படி இருக்குங்க? சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்கு, எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். நிறைகளை சொல்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், குறைகளை சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்ல. குறைகளை நீங்க தான் செய்தியாளர்கள், நீங்க தான் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் பாக்குறீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க. நீங்க தான் அந்த குறைகளை சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா 11 தொகுதியும் சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியும் தளபதிக்கு வென்று கொடுப்போம். எந்த மாற்றமும் இல்லை. சேலத்துல ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராதது பெருத்த ஏமாற்றம் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எப்பதான் ஜனநாயகன் வெளிவரும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு ஜனநாயகன் படம் வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு உண்மையான இயக்குனர் வந்து திட்டமிட்டே வந்து பராசக்தி படம் வந்து சமூக வலைதளத்துல அவதூறு பரப்புறாங்க, குறிப்பிட்ட சிலர் வந்து பரப்புறாங்க, அவங்க படம் ரிலீஸ் ஆகல அதனால பரப்புறாங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி யாருமே எங்க தளபதி எங்களை யாருமே அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. எங்க கழக தலைவர் அந்த மாதிரி எங்க தோழர்கள் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏங்க தேவையெல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி வளர்ப்பு நாங்க இல்லைங்க. எங்களுக்கு நேரமே இல்லைங்க. இருக்கிற வேலை எங்களுக்கு அவ்வளவுதான். இன்னும் 100 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதை பார்க்கறதுக்கே சரியாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரே வாட்டம் எங்க தளபதி 234 தொகுதியில தளபதிய அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும், அதிக எம்எல்ஏக்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒரே நோக்கம். அது மட்டும் தான் எங்களுக்கு. வேற எந்த நோக்கமும் இல்லை. நான் விரும்புவேன். கண்டிப்பா என் தளபதி வந்தா 100% நான் விரும்புறேன். தளபதி வந்தா சந்தோஷம். எங்க கழக தலைவர் சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதினா எனக்கு சந்தோஷம் தான். அனைவரும் வரவேற்கிறோம்.